தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு மெல்ல மெல்ல வடநாட்டவர் கையில் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பல நாட்களாக பல ஆண்டுகளாக நம்ம உறவுகள் ஒவ்வொரு முறையும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை யாருமே கேட்குறதில்ல. அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், அரசாங்கமாக இருக்கட்டும், செவி சாய்க்கிறதே இல்லை. இப்போது தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழர்கள் எப்படி இருக்காங்கன்னு கேட்டால் அகதியாக இருக்காங்க. இதுதான் உண்மை. என்ன அப்படின்னா, நேற்று திருச்சியில் நடந்திருக்குங்க. அதாவது சுமை தூக்குபவர் இருக்காங்க இல்லையா, நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் சுமை தூக்குபவர் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட நியாயமான கோரிக்கை என்ன கோரிக்கைன்னு பார்த்தா, அவங்களுக்கு அடிப்படை ஊதியம் வேணும். சுமை தூக்குபவர் டெம்பரரியாக ஒர்க்கராக செய்யுங்களா, அவங்கள பர்மனெண்ட் ஆக்குங்க அப்படின்னு சொல்லி அடிப்படை கோரிக்கைகளை முன் வச்சு வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுருக்காங்க. அதுக்கு அரசு அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீ வேலைக்கு வரலன்னா போ, நாங்கள் வடநாட்டவரை வச்சு வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி ஹிந்திக்காரங்களை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இது நீங்களே பாருங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக வடநாட்டவர் தமிழ்நாட்டை ஆக்கிரமிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது இதுலேருந்தே புரிய வரும். ஏன்னா இது எனக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட். என்ன அப்படின்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் விருதுநகர் மாவட்டத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் கம்பெனி, பேப்பர் மில். அது அங்கே 2300 பேர் வேலை பார்க்குறாங்க. வடநாட்டவர் தமிழவர் சேர்ந்து. தமிழகத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் எத்தனை பேர்னு பார்த்தா, விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் வெறும் 300 பேர் வேலை பார்க்குறாங்க. 2000 உறவுகள் வடநாட்டவர் வேலை பார்க்குறாங்க. ஆனால் அங்கே ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா ஹிந்திக்காரன் ஓப்பனாக சொல்லுவான், மாலிக் துமரா ஆத்மே கம்பெனி தான் மேராய அப்படிமா. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, ஓனர் உங்கள் ஆள், ஆனால் கம்பெனி எங்கள் கம்பெனி. ஏன்னா அவங்க தான் ஆளுமையில் இருக்காங்க. 2000 பேர் நாங்கள் தான் இருக்கோம். நாங்கள் நின்றுட்டோம் அப்படின்னா அந்த கம்பெனி ஷட் டவுன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த திமிரு. இந்த திமிருக்கு காரணம் என்ன பண்ணுவியே பண்ணிக்க போ, ஓனர் மட்டும்தான் உங்கள் ஆள், கம்பெனி எங்கள் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இது ஒவ்வொரு முறையும் நடந்துக்கிட்டே இருக்கும்போது எத்தனையோ பேர் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அங்கங்கே அசம்பாவிதங்கள் நடக்கும்போதும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தவறுகள் நடக்கும்போதும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அரசாங்கம் என்ன இதாகுது அப்படின்னா, கண்டுக்கல. காரணம் என்னென்னா, நீ வேலை பார்க்கலன்னு அவன் பார்க்க போகிறான் அப்படின்னு சொல்லி ஒரு அலட்சிய போக்குலேயே இருக்காங்க. சரி, நாங்கள் வேலை பார்க்கல, வேலை பார்த்துருவான். எத்தனை நாளைக்கு வடநாட்டவர் முக்கியம் அப்படின்னா, அப்போ வடநாட்டவரை கொண்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டு இங்கே இருக்கவங்க வடநாட்டுக்கு அனுப்பிட வேண்டியது தானே அப்படின்னு எனக்கு கேட்க தோணுது. தமிழகத்தில் தமிழர்கள் அடிமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி இதுக்காகத்தான் சொல்கிறோம். இதுக்கும் சிலர் முட்டு கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் வேலை பார்க்கலாம் அவன் பார்க்க போகிறான். அவங்க கேட்குறது அடிப்படை நியாயமான கோரிக்கைகள். அந்த கோரிக்கையை யார் செவிசாய்க்கணும்? அந்த கோரிக்கை நியாயமானதா இல்லையான்றதை அரசு அதிகாரிகளும் அரசாங்கமும் காது கொடுத்து கேட்டிருக்கணுமா இல்லையா? நீ வேலை பார்க்கல அப்படின்னா நான் அவனை வச்சு வேலை பார்ப்பேன்டா அப்படின்னா, அப்போ நீ அடிப்படை உரிமையை கூட இங்கே விட்டு கொடுத்து தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு தானே சொல்ல வரீங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கீங்க, உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கக்கூடாது, இவன் தான் இருக்கணும், ஏன்னா அவன் தான் ஆளுமையில் அதிகமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டிலேருந்து உங்களை அப்புறப்படுத்திட்டு வேறு ஒருத்தர் உங்கள் வீட்டில் உட்கார வச்சா நீங்கள் ஏற்றுப்பீங்களா? இது எனக்கு சொந்தமான வீடு, என் வீட்டில் அவன் எப்படி வாழ முடியும்னு கேட்பீங்க இல்லையா? தமிழகம் எங்களுக்கு சொந்தமான மாநிலம். எங்கள் மாநிலத்தில் எங்கள் இளைஞர்களுக்கு இல்லாத வேலை வடநாட்டவருக்கு எப்படியா கிடைக்குது? இதுக்காகத்தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்களா? மாற்றம்னு சொன்னீங்களே, இதில் என்ன மாற்றம் இருக்குது? மாற்றம்னா இதான் மாற்றமா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் வெளியேற்றிட்டு வேற ஒருத்தனை இங்கே கொண்டு வந்து வைக்கிறது தான் அவங்க மாற்றம் அப்படின்னா, இதுக்கு பேர் மாற்றம் இல்லை, ஏமாற்றம். தமிழக இளைஞர்களுக்கு நாங்கள் வேலை கொடுக்குறோம். வேலை எங்கேயா கொடுக்குறீங்க? வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவே நடுத்தரில் நிப்பாட்டுறீங்களே, இதுதான் அவங்க மாற்றமானு கேட்குறேன் நான். இதுக்கு முட்டு பாய்ஸ் கொடுங்க. அந்த சுமை தூக்குபவரில் எவனாவது ஒருத்தன் உங்கள் அப்பனாவோ அண்ணனாவோ தம்பியாவோ இருந்தான் அப்படின்னா நீங்கள் இப்படி பேசுவீங்களா அப்படின்னு எனக்கு கேட்க தோணுது. ஏன்னா எவனோ ஒருத்தன் வேலை பார்க்குறான், அவன் வேலை பண்ணால் உங்களுக்கு என்ன? உங்கள் வீட்டில் நடக்கும்போது தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை தெரியும். இதுக்கப்புறமும் என்ன நடந்தாலும் சரி, தனக்கு பிடிச்ச கட்சி பிடிக்காத கட்சி, அந்த கட்சி ஏதோ சொல்லிருச்சு, அந்த ஆட்சி ஆளுமையில் இருக்குது அப்படிங்கிறத தாண்டி மக்களுக்கு எது நன்மை எது தீமை, ஒரு ஆட்சி அமைஞ்சிருச்சு, அதை நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக என்ன பண்ணாலும் எங்கள் கட்சி சரியாக தான் பண்ணுது அப்படின்னு முட்டு கொடுக்குறீங்க பார்த்தீங்களா? அது தவறு. அதை நிப்பாட்டுங்க. மக்களுக்கான வாழ்வியலை யோசிச்சிங்க. நீங்கள் ஒருத்தனுக்கு ரசிகனாக இருக்கீங்க, ஒருத்தரை பிடிச்சி போய் அந்த கட்சியில் இருக்கீங்க அப்படின்னா அது உங்களோட தனிப்பட்ட உரிமை, அதை யாரும் கேட்க முடியாது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய உறவுகளோட வேலை வாய்ப்பை பாதிக்கும் போது இதை சாதாரணமாக நாங்கள் விட மாட்டோம். நன்றி, வணக்கம்.